ஒரு நாள் ஒருவன் அதிக துயரத்திலே தேவனோடு பேசி கொண்டிருந்தானாம். அப்பொழுது மிகுந்த நாட்கள் கவலையோடு துக்கத்தோடு கூட இருந்திருக்கிறான். மிக நெருக்கப்படுகிற சூழ்நிலை அது. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் அவன் இப்படி கேட்டானாம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கசப்பான அனுபவத்திலே நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் துக்கத்திலும் துயரத்திலும் நான் நடந்து தெரிகிறேன் என்று சொல்லி கதறி அழுதிருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு காட்சி ஒன்று காண்பிக்கப்பட்டது. அந்த காட்சியிலே 2 காலடி தடங்களை அவன் பார்க்கிறான். அந்த காலடி தடங்களை பார்க்கும் பொழுது அவன் உற்று கவனிக்கிறான். அதற்குள்ளாக ஒரு வார்த்தை அவனுக்கு மெல்லிய சத்தத்திலே சொல்லப்படுகிறது. மகனே, நீ என்னத்தை பார்க்கிறாய்? ஆண்டவரே, இதோ மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே 2 காலடி தடங்கள் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அது கரடு முரடான பாதைகளிலே அந்த 2 காலடி தடங்களை நான் பார்க்கிறேன் என்று சொன்னானாம். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, மகனே, அது உன்னுடைய காலடி அல்ல, அது என்னுடைய காலடி. உன்னை நான் தூக்கி சுமந்து கொண்டு வருகிறேன். உன் காலடிகள் மண்ணில் படவில்லை. நீ கண்டது உன் காலடி அல்ல, என்னுடைய காலடி என்று அவர் சொன்னாராம். நீ எவ்வளவு நெருக்கத்திலே போனாலும் அந்த நெருக்கத்துக்குள்ளே உன்னை தூக்கி சுமந்துட்டு போகிறது சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் உன் காலடின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற பார்த்தியா? இல்லை, அது உன்னை சுமந்து கொண்டு போகிற தேவனுடைய காலடி. பிரைஸ் காட், அல்லேலூயா.